கோவளம் கடற்கரை. தமிழ்நாட்டின் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செங்கல்பட்டு அருகே அமைந்துள்ள ஒரு சிறிய மீனவ கிராமம்தான் இந்த கோவளம் அழகிய கடற்கரை. தென்னை மரங்கள் நிறைந்த இடம் என்று பொருள் கோவளம் என்ற சொல்லுக்கு. இந்த கடற்கரை தனது நீண்ட மணற்கரையும் தென்னை மரங்களும் காரணமாக சுற்றுலா பயணிகளிடையே பிரபலமான ஒன்றாக திகழ்கின்றது. முன்பு கோவளம் ஒரு சாதாரண மீனவ கிராமமாக இருந்தது. இங்கு வாழ்ந்த மக்கள் பெரும்பாலும் மீன்பிடி தொழிலையே தங்கள் வாழ்வாதாரமாக கொண்டிருந்தனர். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இந்த கடற்கரை மெதுவாக வெளிநாட்டு பயணிகளின் கவனத்தை ஈர்த்தது. குறிப்பாக 1960களுக்கு பிறகு சென்னையின் அருகாமை காரணமாக உள்ளூர் மக்களும் சுற்றுலா பயணிகளும் அதிகமாக வரத் தொடங்கினர் இந்த கோவளம் கடற்கரைக்கு. கடற்கரை பூவரசு கரை என்றும் அழைக்கப்பட்டது. சூரிய உதயம் மற்றும் அஸ்தமனம்கான மிகச் சிறந்த இடமாகவும் படப்பிடிப்பு தலமாகவும் புகழ் பெற்றது இந்த கோவளம் கடற்கரை. பல தமிழ் மற்றும் தெலுங்கு திரைப்படங்களில் கோவளம் கடற்கரை பின்னணியாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. இப்போது கோவளம் கடற்கரை சென்னையின் பிரபலமான வார இறுதி சுற்றுலா தலமாக மாறியுள்ளது. நீர் விளையாட்டுக்கள், அதாவது விண்ட் சர்ஃபிங், ஜெட்ஸ்கி, படகு சவாரி மற்றும் கடற்கரை உணவகங்கள், ரிசார்ட்கள் காரணமாகவும் மிகவும் புகழ்பெற்று விளங்குகிறது. இந்த கடற்கரைக்கு பக்கத்தில் கோவளம் தர்கா ரொம்ப ஃபேமஸான ஒரு தர்கா. அதை சுற்றிலும் நிறைய வழிபாட்டு தலங்களாக இருக்குது, இந்து கோவில்கள். நல்ல ஒரு ப்ளசண்ட்டான பிளேஸ் இந்த கோவளம் கடற்கரை. நீங்களும் வர வாய்ப்பு இருந்தால் அந்த கோவளம் கடற்கரைக்கு வீக்கெண்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு ப்ளசண்ட்டான பீச் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் ட்ராவல் ரிலேட்டட் வீடியோ மற்றும் டெம்பிள் வீடியோலாம் இந்த சேனலில் வரும். மீண்டும் வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.